ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஷால். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன படித்தேன், என்னோட இன்டர் ப்ரொஃபஷனல் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக முழுசாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து ஒரு 5 hours கிட்ட படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ நான் இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் படித்தேன். ஸோ டைரக்ட் டாக்ஸேஷன் டிபிக்கலாக சொல்லலாம், அது வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். பட் நான் வந்து 2 சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ இது 2 தான் நான் ஃபுல்லாக படித்தேன். ஃபுல்லாக சொல்லலாம், ஒரு டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தாலும் அதில் சில லாலாம் இருக்குது, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதில் வந்து நான் ஃபுல்லாக இறங்கலது. அது என்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக போகணுமா கூட எனக்கு தெரியாது. பட் நான் கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சாப்டர் எத்தனாவது சாப்டர்லாம் தெரில. பட் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஜிபிபி, டைரக்ட் டாக்ஸேஷனில் பிஜிபிபி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் அண்ட் முக்கியமான இதுன்னு சொல்ல, இட்ஸ் ஆஃப் இன்கம் முக்கியமான சாப்டர்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல யூடியூப்ல வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து அதுக்கு எப்படின்னா முடிக்கணும் அப்படின்னு லிட்டரலாக முக்கி ஒரு 30 நாளாக வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் வந்து அந்த கடைசி நாள் விடாமுயற்சி வந்து இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பிஜிபி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் எனக்கு எங்கன்னா வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், அது வந்து நான் முடிக்கவே மாட்டேன். இவ்வளோ நாள் வந்து 30 நாள் அப்படிதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு வழியாக வந்து பிஜிபி முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் அதுவும் சொல்ல போனால் பிஜிபியில் எந்த சம்மனும் அதுக்கு சால்வ் பண்ணல. ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பிஜிபியில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் செக்ஷன் 28லேருந்து 32 டெப்ரிசியேஷன் வரைக்கும் வந்து படிப்பாங்க கைஸ். அதுக்கு மேலே வந்து என்னால் படிக்க முடியாது. அண்ட் அதுக்கு மேலே ட்ரை பண்ணாலும் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி எடுப்பேன். திரும்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக்ஷன் டெப்ரிசியேஷன் படிப்பேன். பட் அதுவே வந்து எனக்கு டைம் சரியாயிடும். அதுக்கு மேலே சயின்டிஃபிக் ரிசர்ச் செக்ஷன் 35 ஏடி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அது வரைக்கும் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தொட மாட்டேன். பிகாஸ் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்னைக்கு தான் வந்து ஃபுல்லாக ஒரு கான்செப்ட்ஸே வந்து இன்னைக்கு தான் ஃபுல்லாக கற்றுக்கினேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிபிபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஈஸியோ கஷ்டம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் கஷ்டம் தான் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நான் வந்து இவ்வளோ நாள் படிக்காததுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனமா டிசிப்ளினா இல்லாமல் படிச்சுட்டு இருப்பேன். நானே வந்து 30 நாளாக படிக்கிறேன் மீன்ஸ் அதுக்கு வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் படிக்காம விட்டேன்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் ஓவர் அந்த அந்த ஃபோக்கஸ்டாக வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணி முக்கிய வந்து பிஜிபிபி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பிஜிபி வந்து நான் எப்படி படித்தேன், யார் எந்த லெக்சர்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் பிஜிபி கம்ப்ளீட் பண்ணதை லைவாகவும் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோட சேனலுக்குள்ளே போய் லைவ் ஸ்ட்ரீம் வந்து லைவ் செக்ஷன் வந்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போயிருப்பேன் இன்னைக்கு தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்ச மாதிரி நான் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் பாதியில் கட் பண்ணிட்டேன், வெளியே போகிற வேலை இருந்ததுனால. ஸோ வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நான் லைவ் ஸ்ட்ரீம் போல நானே தான் படித்தேன். ஸோ அந்த 1 மணி நேரம் படிச்சதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார்கிட்ட எந்த வீடியோ பார்த்து படி சொல்லிங்கன்னா வந்து நான் இந்த பிஜிபி கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து கான்செப்ட்ஸா நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் கைஸ். எனக்கும் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 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 எப்படி சொல்றது, அந்த முதல் படி நீ எடுத்து வச்சிருக்கேன். எப்படி சொல்றது, ஒரு பொண்ணு வந்து புதுசாக கல்யாணம் ஆனால் வந்து தன் புகுந்த வீட்டுக்கு போகும்போது கால் எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு தான் வந்து பிஜிபிபியில் ஒரு கால் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே தான் வந்து உள்ள போய் சமையல் செய்யறது, மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்குறது, அது மாதிரி சில சம்பளம் போட வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ யார்கிட்ட அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர்கிட்ட வந்து நான் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கினேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பன்வர் பரோனா சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா சொல்கிறேன். ஒரு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய சிஏ இண்டஸ்ட்ரியில் வந்து டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கோட் லெஜண்ட் அப்படி சொல்லலாம். அவர் யூடியூப்ல வந்து லெக்சர்ஸ் இருக்கும். பட் எதுவுமே இங்கிலீஷில் இருக்காது, எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நான் ஹிந்தி வீடியோ பார்த்தா நான் படித்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் சார், அனீஷ் நூர் முகமது சார் எல்லாம் வந்து நினைக்கிறேன். ஏஎன்எம் ஜிம்பாடி மாதிரி இருப்பாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சிங்கம் வேற யாரும் இல்லை, ராமர்ஷா சார். ராமர்ஷா சார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கற்றுனா டெப்ரிசியேஷன் செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன். பிகாஸ் எல்லாரும் ஃபார்மட் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. டெப்ரிசியேஷன் உங்களுக்கு பிஜிபிபியில் அந்த டெப்ரிசியேஷன் கான்செப்ட் ரொம்ப உங்களுக்கு புரியணும், ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, ஒரு மாதிரி கேஸாக ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ராமர்ஷா சார் இந்த டெப்ரிசியேஷன் பார்ட் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டெப்ரிசியேஷன் புரியாமல் இருக்குன்னா நீங்கள் ராமர்ஷா சாரோட 2 முடிவு டெப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், ராமர்ஷா சார் வீடியோ.
ஸோ நான் என்னோட கான்செப்ட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். அண்ட் உங்களுக்கு வீடியோ எதனா வேணும், லைக் வீடியோ மீன்ஸ் எந்த பர்டிகுலர் வீடியோ கேட்குறீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சும்மா ஆட் பண்ணல, நீங்கள் யாரா வேணும்னு கேட்டிங்கன்னா மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற சில பேர் ஏற்கனவே இன்டர் பாஸ் பண்ணவங்களா இருக்கலாம், நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிஜிபி ஒரு அளவுக்கு தெரியலாம், சம்ஸ் தெரியும், டோட்டல் நல்ல உங்களுக்கு அறிவு இருக்கு, பிஜிபி பற்றி தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்ட கேள்வியெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, பிஜிபி நான் கான்செப்ட்ஸ்ல இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மாதிரி சம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது, லைக் இப்போ விவிட்ஸுக்குள்ள இருக்க கம்பைலர் சம்ஸ்லாம் இருக்கும்ல, டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் சம் படிக்கணுமா இல்லை பிஜிபிபியில் தனியாக இருக்க சம்ஸ் படிக்கணுமா? ஸோ எனக்கு அந்த டவுட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், லைக் இப்போ பிஜிபி படிச்சிட்டால இதுல எதனா வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதுக்கா, ஐ மீன் செக்ஷன் நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக்ஷன் நம்பர் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்லேயே இருக்கேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் செக்ஷன் நம்பர் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செக்ஷன் நம்பர் நான் மனப்பாடம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேற எதனா ப்ரொவிஷனே மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கா, ஜிஎஸ்டில மாதிரி ப்ரொவிஷனே மனப்பாடம் பண்ணணுமா, அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க. அண்டு நான் லிட்டரலாக என்ன நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஓப்பனாக மீன்ஸ் லிட்டரலாக என்ன கேட்க வரேன் அப்படி மீன்ஸ், எனக்கு பிஜிபி நான் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன். நான் ஒரு பிகினர் ஜீரோவில் இருக்கேன். ஜீரோலேருந்து ஒரு 10% இருக்கேன்னு சொன்னாலும் 90% நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, சில பேர் 100ல இருக்கீங்க, சில பேர் நீங்கள் 50, 40, 80ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, என்ன விட நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க, நான் வந்து இந்த தப்புலாம் பண்ணேன், நீ இதை பண்ணாத, ஒழுங்கா பண்ணா நீ வந்து பிஜிபி நல்லா படிப்ப அப்படின்ற மீன்ஸ் உங்களுக்கு எதனா ஒரு அட்வைஸ் இருந்தா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து பிஜிபியில் அந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன். கண்டிப்பா அது மாதிரி தான் படிப்பேன். பிகாஸ் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம சீனியர்ஸ் யாருன்னா சொன்னீங்கன்னா வந்து அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யாருன்னா இருந்தீங்கன்னா நல்ல உள்ளங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் எல்லாமே வந்து எனக்கு கீழே இருக்கும், அது எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை வந்து டச் பண்ணி எனக்கு பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்க இது மாதிரி எனக்கு காண்டாக்ட் பண்ணு, நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த வீடியோவில் வந்து என்னோட சிஏ இன்டர் ப்ரிப்பரேஷன் டே 4 ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதை நான் புது சீரீஸாக ஞாபகம் பேர் வச்சுருக்கேன், ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு. ஸோ டிப்பிக்கலாக டே 4னு வச்சுருக்கேன், பட் நாட் டே 4, ஒரு டே 40 கிட்ட வந்து இருக்கும் இது மாதிரி படித்து. பட் நான் டே 4லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே போக போக நாட்களில் வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் யுவர் தாட்ஸ். எதனா உங்களுக்கு எதனா தாட்ஸ் ஷேர் பண்ணணும், எதனா நீ வேறு எதனா சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம், நான் எல்லாமே படிப்பேன். ஸோ தட்ஸ் சப்போர்ட் த வீடியோ. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.